என்ன செய்வது பிள்ளையே? நீ சில துன்பங்களை அனுபவித்து கருமவினையை தீர்க்கத்தான் உன் பிறப்பே அமைந்துள்ளது. அதற்காக அந்த துன்பம் ஒன்றுதான் உன் வாழ்க்கை என்று இல்லை. அந்த துன்பத்தை பற்றி சிந்திக்காமல் உன் நேர்மறை எண்ணங்களை கொண்டு நீ பெறப்போகும் இன்பங்களையும் கற்பனை செய்து பார். கர்மவினையும் ஒரு பக்கம் தீரும், மறுபக்கம் நல்ல நிகழ்வும் நடந்தேறும். இன்பம் துன்பம் என இரு பக்கங்கள் இணைந்ததுதான் வாழ்க்கை. நன்மைகளை நோக்கி கவனத்தை திருப்பு. உன் சங்கடங்கள் மாறிவிட்டது. இனி நீ மகிழ்ச்சியாக இருப்பாய். ஆனாலும் வாழ்வில் துன்பமே வராதா என்று கேட்காதே. துன்பமும் இன்பமும் மாறி மாறி வரும். ஆனால் நான் உன்னோடு இருப்பதால் உனக்கு அதை கடப்பது எளிதாகும். நீ என்னை தேடி வருகிறாய், என் சன்னதிக்கு வருகிறாய். நீ வரும் முன்பே உன் பிரச்சனைகளை தீர்த்து வைக்க மாட்டேனா? நீ என் பிரியமான பிள்ளையல்லவா? முன் ஜென்ம